இந்த ஓலாவை நேற்று ஒரு 20 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு டோ பண்ணி கொண்டு வந்திருந்தேன். இதை வீட்டுக்கு கொண்டு வந்து சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு ஃப்ளக்கை இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இதில் ஒரு சின்னதாக ஒரு லைட்டு கூட எரியல. ஏன் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, டிஸ்பிளேவும் வரல, சார்ஜும் ஏறல. ஒரு நானும் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாக போட்டு பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் கூகுளில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே சரியான சொல்யூஷனும் எனக்கு கிடைக்கல. ப்ளஸ் அதில் ஹிந்தியில் இருக்கிறதால எனக்கு புரியவும் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நானே ஒரு கிறுக்குத்தனமான ஒரு முடிவு எடுத்தேன். அது என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டுடைய S1 Pro ஒன்று வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு என்னுடைய சார்ஜரை எடுத்து அதுக்குள்ளே ஃப்ளக்இன் பண்ணிட்டேன். ஃப்ளக்இன் பண்ண உடனே என்னுடைய சார்ஜர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்கிற கூலிங் ஃபேன் ஓட ஆரம்பித்த உடனே நான் சடனாக அதை பிடுங்கி என்னோட வண்டியில் ஃப்ளக்லெஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துச்சு. பட் ஆனால் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம கம்பல்சரி அதை ரீசெட் பண்ணணும் வண்டியை. இல்லைனா சார்ஜ் ஃபுல்லானாலும் டிஸ்பிளே காட்ட மாட்டேது, பாஸ்வேர்டு போட முடியல. நம்ம ஃப்ளக்இன் பண்ணியிருக்கும் போதே பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி வண்டியை ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஷோரூம் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓலா சைட்லேருந்து வேறு காலும் மெசேஜும் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் சார்ஜ் போடலை அப்படின்னா வண்டி பேட்டரி வீணாக போயிடுச்சுன்னா வாரண்டி கேரண்டி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேறு ஒரு பக்கம் பிரச்சனையாக வேறு இருந்தது எனக்கு.